என்ன பாப்பா கேட்டு பூட்டி இருக்கு? வீட்ல யாரும் இல்லையா? பாட்டி வீட்ல தான் இருப்பாங்க, ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலையே. தொல்லை விட்டா போதுன்னு நினைச்சிட்டு குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வர நேரத்துல அவங்க யாரும் வீட்ல இருக்கிறது இல்ல. ஏமா அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தெரியுமா? எங்க போனாங்கன்னு தெரியலையே அங்கிள். இப்ப வந்துருவாங்களா? எங்க போனாங்க தெரிஞ்சா தானே எப்ப வருவாங்க சொல்ல முடியும். நீ தெளிவா தான் பேசுற. ஏன் பாப்பா உன் பாட்டி வர்ற வரைக்கும் என்ன பண்ண போற? எங்க இருக்க போற? தெரியலையே அங்கிள். எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்லு. ஸ்கூல்லயும் இப்படிதான் பதில் சொல்லுவியோ? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தர்ஷினி என்னம்மா ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? ஏமா நீங்க இந்த குழந்தைக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க, பக்கத்து வீடுதான். ஏன்? இல்ல கேட்டு பூட்டி இருக்கு. அவங்க பாட்டி எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அதான் குழந்தைய யார்கிட்ட விட்டு போறது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அது காலம் கெட்டு கிடக்குது. குழந்தைய தனியாவும் விட்டு போக முடியாது. அவங்க பாட்டி வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிறீங்களா? தர்ஷினி பாட்டி வர்ற வரைக்கும் எங்க வீட்ல வந்திருக்கியாமா? வரேன் ஆண்டி. என் செல்லம். சரிங்க, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப வாமா, தேங்க்ஸ்ங்க. பேக் கொடு. என்னடா செல்லம் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா வா. இங்க பாருடி செல்லம், இது உங்க வீடு மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. கூச்செல்லாம் படக்கூடாது என்ன? ஸ்கூல்ல இருந்து ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. இப்படி உட்காருங்க என்ன? நான் போய் உனக்கு காஃபி பிஸ்கட் எல்லாம் கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல வேண்டாம் ஆண்டி, எனக்கு பசிக்கல. என்னடா சொல்ல வேண்டான்னு சொல்றீங்க? நான் தான் உங்க வீடு மாதிரி நினைச்சுக்க சொன்னேன்ல. நான் போய் கொண்டு வரேன், நீ இங்கே சமத்தா உட்காந்துரு. என்ன தர்ஷினி, அந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. வாங்க வந்து பிஸ்கட் சாப்பிடுங்க. இந்தாங்க. சாப்பிடுங்க. ஆண்டி இதெல்லாம் யார் ஆண்டி வச்சு விளையாடுவா? உங்க வீட்ல பாப்பா இருக்கா? இல்லம்மா, இது வரைக்கும் இந்த வீட்ல பாப்பா இல்ல. எப்போவாவது ஒரு நாள் பாப்பா வந்தா விளையாட வேணுமேனு தான் விதவிதமான பொம்மைகள்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதான் நீங்களே வந்துட்டீங்களே. பாப்பான்னா எல்லாரும் பாப்பா தானே. இந்த பப்பிய நீங்களே உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விளையாடுங்க என்ன? தேங்க்ஸ் ஆண்டி. என்கிட்ட இதே மாதிரி இன்னொரு பப்பி இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு விளையாடுவேன். சரி சரி, பிஸ்கட் சாப்பிடுங்க. தர்ஷினி, இந்த வீட்ல உன் காலடிப்பட்ட நேரமாவது என் வயித்துல ஒரு உயிர் வந்து ஜனிக்கட்டும். என்னுடைய செட்டப்பையும் கெட்டப்பையும் பார்த்து நான் தான் ஒரிஜினல் அருமை நாயகம்னு அந்த ஜீனி 10% நம்பிடுச்சேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். ஆனால் என் சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. பிரிண்ட் அவுட் எடுக்க போன ஜீனி சீரியலில் டேர்னிங் பாயிண்ட் வர மாதிரி அபவுட் டர்ன் பண்ணி என் கைதையை கேட்டு என்னை நிலைக்குள்ளே வச்சிடுச்சு. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நான் தயங்கினதை பார்த்து என்னை கண்டுபிடிச்ச ஜீனி லேசர் கண்ணையை மூஞ்சிக்கு நேராக நீட்டி என்ன ஊ ஆரியும்னு கேட்டு கேட்டு என்னை சுட்டுடுச்சு. நான் அங்கேயே செத்துட்டேன். இப்போ ஆவியா வந்து நிக்கிறேன். போதுமா பாஸ்? இப்ப என்ன பாஸ் தப்பா கேட்டுட்டேன்? ஏன் பாஸ் கோவப்படுறீங்க? பின்ன நான் உயிர் தப்பி வந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ ஏதோ புது படத்தை திருட்டு விசையில பார்த்தவன் கதை சொல்ற மாதிரி கேட்டுக்கிற ஆர்வமா? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏதோ பாவப்பட்டு அனுதாபத்தோட கேட்டா பூனை வாயில மாட்டி உயிர் தப்பின எலி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றீங்க. ஏன் தெரியாம தான் கேக்குறேன். என்ன கூட கூட்டிட்டு போயிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நடக்க நான் தான் விட்டுருப்பேனா? அந்த ஜீனிய ரெண்டுல ஒண்ணு கேட்டிருக்க மாட்டேன். யாரு நீ?
ஆமா நான் தான். நீதான். ஏய், என்ன கூட்டிட்டு போனா செலவாகணும் விட்டுட்டு போனீங்களே, இப்ப திரும்பி வந்து போடணும்னா நான் என்ன பண்ண முடியும்? செலவாகணும்னு விட்டு போல நானும் நீ மிங்களாயி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது. அதனால தான் உன்னை விட்டு தனியா போனேன். இப்ப மட்டும் ரொம்ப விளங்கிருச்சா? என்ன கூட கூட்டிட்டு போயிருந்தா அந்த ஜீனிய சமாளிக்க அங்கேயே நான் ஏதாவது ஐடியா கொடுத்திருப்பேன். தனியா போயிட்டு தலை தப்பிச்சது புண்ணியம்னு ஓடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். போங்க, இனிமே தனியாவே போங்க. போய் மாட்டிக்கிட்டு சின்ன படுங்க சித்திரவதைப்படுங்க. எனக்கு என்ன? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ வேற நடுவுல பாஞ்சு பிராண்டாத. என்ன டென்ஷன்? இப்ப என்ன டென்ஷன் கேக்குறேன்? அந்த ஹைட்ரோபாம் ஃபார்முலாவை எப்படியாவது எடுத்துலான்ற நம்பிக்கையில அந்த கம்பெனிக்காரங்களை வர சொல்ல மறந்துட்டியா? எந்த கம்பெனிக்காரங்க? கிழக்கிந்திய கம்பெனியா இல்ல மேற்கிந்திய கம்பெனியா? லில்லி. இல்ல பாஸ், அவங்கதான் அக்மார்க் அண்டர் கிரவுண்ட் ஆளுங்கன்னு அவங்க வாயாலே சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. இப்ப ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க? இதெல்லாம் நான் சொல்லாமலே டக்குன்னு புரிஞ்சுக்கோ. மத்த எல்லாத்தையும் கோட்டை விட்டுரு. இப்ப நான் எதுல கோட்டை விட்டுட்டேன்? பின்ன நீ மட்டும் முதல்ல இருந்து ஒழுங்கா ஒத்துழைச்சிருந்தா அந்த ஹைட்ரோபாம எப்போ அபேஸ் பண்ணிருக்கலாம். ஒரு ஐடியா கூட உருப்படியா தெரியல. ஆனா மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் மட்டும் சொல்லையே வாங்கிக்கிறேன். அந்த பாவப்பட்ட காசு ஏட்ட வாங்கணும்னு இப்ப யோசிக்கிறேன். நாய் வித்த காசு குறைக்காது. ஆனா எனக்கு உரைக்குது. அப்ப திருப்பி கொடுத்து நானும் கஷ்டத்துல தான் இருக்கிறேன். பாஸ், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கிடையாது. 6 மாசமா நீங்க நல்லவர்னு நம்பி ஹைட்ரோபாம நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. அத அருமநாயகன் தான் திருடிட்டாருன்னு நீங்க சொன்னதை நம்பி அதையே திருட ஐடியா கொடுத்த என்னையே இந்த மிதி மிதிக்கிறீங்களே. பாவம் அந்த பெரியவர். அவரை என்னென்ன பண்ணுவீங்க? கரெக்ட். இப்பதான் நீ சரியா புரிஞ்சிருக்கிற. எஸ், நான் யார் தெரியுமா? நான் தான் துரியோதனன் கேரக்டர். உன் கேரக்டர் என்னன்னு தெரியுமா? யாரு? நீ தான் கர்ணன் கேரக்டர். இனிமே பாதியில கழட்டி விட்டு போகணும்னு நினைச்சா கூட உன்னால முடியாது. ஏன் முடியாது? ஆமா, என்னதான் தெரிஞ்சாலும் முதல்ல செஞ்ச தப்புங்களுக்கு தண்டனை இருக்குன்னு சட்டம் சொல்லுதே. கவலைப்படாத லில்லி, நானும் தப்பிச்சு நீயும் தப்பிச்சு நம்ம பிளானும் 100% சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு புது பிளான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே? சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு சாபத்தை வாங்கி கட்டிக்குவோம் போல இருக்கே. பாதி கிணறு தாண்டியாச்சு. இனிமே பாவம் புண்ணியம் பார்த்து என்ன பிரயோஜனம்? நடக்கிறது நடக்கட்டும். அந்த போட்டோல இருக்கிற ஒரு பேரு கோவிந்தசாமி. ராஜ வம்சம். MA வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. வீட்டோட மருமகனா இருக்கிறது தான் அவருடைய லட்சியம். இன்னொரு விசேஷம் பாருங்க, அவர் நல்லா சமைப்பாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வேணா, நீ வேற போட்டோ சரி விடுங்க, கொண்டாங்க. இத பாருங்க, இவர் பேர் முனுசாமி. நம்ம டைட்டில் பார்க்கல, வாட்ச்மேனா இருக்கானே. பேரா பாரு, முனுசாமி கோவிந்தசாமி பக்ரின்னு புடியா. லேட்டஸ்டா அஜித் விஜய் பரத் அந்த மாதிரி போட்டோவை காட்டு. ஏமா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? உனக்கு என்ன வைத்திருச்சல்? காட்டுனா காட்ட வேண்டியதானே? ஆமாயா, இது பொங்கல் சீசன் தானே. அஜித் விஜய் பரத்னு பொங்கல் வாழ்த்து கார்டு வச்சிருப்பாங்க. வாங்க அதை காட்டு. ஆமா, இனிமே அதான் நான் பண்ணணும். யோ, என்ன கட்சி மாற? கமிஷன் வேணாமா? ஐயோ வேணுமா, கமிஷன் வேணும். அப்ப நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை போட்டோவை காட்டு. இதோ காட்டுறேன். யோ, யார் இவன்? ஆள் நல்லா இருக்கானே. இந்த போட்டோ இதுல எப்படி வந்துச்சு? இது என் சின்ன வயசு போட்டோவாச்சே. யோ, இவன் ஓகே மாதிரி தெரியறான். இவனோட டீடைல்ஸ் சொல்லு. அது வேண்டாமா? ஏன் வேண்டாம்? வேணுமா வேண்டாமா நான் தான் டிசைட் பண்ணனும். சொல்லியா? இவர் யாரு? என்ன பேரு? என்ன பண்றாரு இவரு? அது இல்லம்மா, அது வந்து ஏன் பம்பற? சொல்லியா? வேற இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, டௌரிய கொஞ்சம் ஏத்தி கொடுத்துக்கலாம். சொல்லு, யார் இவரு? சொன்னா கோச்சு கூடாது. சரி, நான் கோச்சுக்க மாட்டேன், சொல்லு. அது என்னுடைய டீனேஜ் போட்டோமா. அம்மா, எதுக்கு காலாவதியான கர்மத்தெல்லாம் இதுக்குள்ள வச்ச? ஒரு நிமிஷம், நான் டூயட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். சாரிமா,
தவறுதலா அந்த போட்டோ உள்ள வந்துருச்சு. உங்களுக்கு வேற மாப்பிள்ளை போட்டோ காட்டுறேம்மா, காட்டுறேன். சீக்கிரம். இதோ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ராணி வேண்டாம் ராணி, மாப்பிள்ளை பாக்குற முடிவை இதோட மாத்திக்க. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், நடக்க போறது நல்லதாவே இருக்கட்டும். மாப்பிள்ளை பாக்குறது நிறுத்திக்க இதோட. இததான் நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா? முதல்ல உன் ஆத்தாவே உனக்கு பொண்ணு பாக்குறது நிறுத்த சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன். நடக்காது நடக்காது, அது மட்டும் நடக்கவே நடக்காது. நானும் என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாம ஓயவே மாட்டேன். நானும் எனக்கு கல்யாணம் பண்ணாம ஓயவே மாட்டேன். கொண்டாய போட்டோ. இந்தாங்க. யோ, இவ சூப்பர்யா. ஆமாம்மா. ஏங்க, இவன் நல்லா இருக்காரு. வாயா. யோ, சீக்கிரம் இந்த ஆளை பேசி முடியா. என் மனசுல இருக்க கதாநாயகனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. எவ்வளவு டவுரி கேட்டாலும் கேட்டு ஓகே பண்ணியா. வர முகூர்த்தத்துல கல்யாணம், அடுத்த ஃளைட்ல ஹனிமூன் போறோம். அம்மா, என் கமிஷன் குடுத்து தாயா போவேன். புடி புடி பேசு பேசு. உடனே போய் பேசி முடிக்கிறேம்மா. வந்தானே. போட்டோ பார்த்தது போதையா, முதல்ல போன் பண்ணியா. போன் பில்லே அடிக்குது. நல்ல சகுனம், அப்படியா? அருமையான சகுனம். பேசு பேசு. ஹலோ. அப்படியா? என்னையாச்சு? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் போன் பண்ணாங்க. அப்படியா? என்னையா விஷயம்? இங்க நீங்க அவரை ஓகே சொன்ன அதே நேரம் அங்க அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ள மண்டையை போட்டாருமா. ஏய் பாத்தியாடி, எங்களுக்கு நல்ல எண்ணம். அதான் நாங்க பார்த்த பொண்ணுங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுது. உனக்கு கெட்ட எண்ணம், அதனாலதான் உனக்கு பார்த்த மாப்பிள சீக்கிரமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டான். வாங்கட்டும். உலகத்துல உள்ள ஆம்பளைங்க அத்தனை பேர் செத்தாலும் கடைசியா இருக்கிற ஆம்பளை சாவறதுக்கு முன்னாடி அவனை கல்யாணம் பண்ணி காட்டனா இல்லையான்னு பாருங்க. அதையும் பாக்குறேன்டி. இது ரெண்டு திருந்துங்கிற நம்பிக்கை இல்லப்பா. நான் திருத்தி காமிக்கிறேன். பாஸ், இன்ஜெக்ஷன் ரெடி. சபாஷ், அது அந்த கேவனுக்கு போடு. வேண்டாப்பா, என்ன விட்டுரு. அப்படியா? அப்போ அந்த ரோபோவை ஆஃப் பண்றது எப்படின்னு சொல்லு. அந்த ஹைட்ரோபாமை பாதுகாக்கிற லேசர் ரேஸ் ஆஃப் பண்றது எப்படின்னு சொல்லு. முடியாது. நீ என்ன பண்ணாலும் சொல்ல முடியாது. வேண்டாம் மாஸ்டர், வேண்டாம் மாஸ்டர், வேண்டாம் மாஸ்டர், வேண்டாம். நோ. அப்படியே நில்லு. மாஸ்டர் ப்ளீஸ், மாஸ்டர் மாஸ்டர். மாஸ்டர், என்ன ஜீனி, ஜூலியோட இந்த நேரத்துல வந்திருக்க? ஒன்னும் இல்ல மாஸ்டர், நாங்க எங்களுக்கு சார்ஜ் போட போய்கிட்டு இருந்தோம். ஓஹோ. உங்க ரூம்ல லைட் எரிஞ்சுகிட்டு இருந்தது, அதான் உள்ள வந்தோம். ஏன் மாஸ்டர், நீங்க இன்னும் தூங்கலையா? எப்பவும் படுத்ததும் தூங்கிடுவேன். ஏனோ தெரியல, இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயும் தூக்கமே வரல. ஏன் மாஸ்டர்? அதான் ஏனோ தெரியலேன்னு சொன்னனே. ஏதாவது காரணம் இருக்கணுமே மாஸ்டர். காரணம் இல்லாமலேயே
மனுஷனுக்கு சில விஷயங்கள் அப்பப்ப இப்படி தடைப்படும். அப்படித்தான் இதுவும். ஏனோ திடீர்னு ஸ்ரேயாவை பத்தி, எக்ஸ பத்தி, உங்களை பத்திலாம் நினைச்சு பார்க்க தோணுச்சு. அதனால கூட தூக்கம் வராம போயிருக்கலாம். ஆமா மாஸ்டர், நமக்கு தெரியலங்கிறதுக்காக காரணமே இல்லைன்னு ஆயிடாது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க நினைச்சு பார்த்தது கூட தூக்கம் வராம போனதுக்கு காரணமா இருக்கலாம். ஆமா, நீங்க படுங்க மாஸ்டர். உங்களுக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் நாங்க கால் பிடிச்சு விடுறோம். ஏய், இது என்ன புது பழக்கமா இருக்கு? பழகிட்டா இதுவே வழக்கமாயிடும் மாஸ்டர். ஒரு வகையில அந்த எக்ஸ் கூட அறிவாளி தான். ஏன் மாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நான் உருவாக்குனேன் ஆம்பளை ரோபோவான உனக்கு எனக்கு கால் பிடிச்சு விடணும்னு தோணல. ஆனா அந்த எக்ஸ் உருவாக்குன பொம்பளை ரோபோவான ஜூலிக்கு அவன் அதோட மெமரியில ஃபீட் பண்ணிருக்கானே, அப்ப அந்த எக்ஸ் அறிவாளி தானே. சரி ஜூலி, உன் விருப்பப்படியே செய்யுங்க. அப்பவாவது தூக்கம் வருதான்னு பார்ப்போம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன மாஸ்டர்? உங்க காதல கொஞ்சம் முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களை சேர்த்து வச்சிருக்கணும். மனுஷனை போலவே அத்தனை உணர்வுகளும் உள்ள உங்களை தேவையில்லாம பிரிச்சு வச்சு மிஷின்களோட பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன். இல்ல மாஸ்டர், இப்ப நீங்க எங்களை சேர்த்து வச்சதே பெரிய விஷயம். என்ன ரெண்டு பேரும் ஏதோ சகிகை பண்ணிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மாஸ்டர். இல்ல ஏதோ இருக்கு. நான் சொல்றேன் மாஸ்டர். சரி சொல்லு. மனித உணர்வுள்ள எங்களுக்கு மனுஷங்களை போல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு மாஸ்டர். கவலைப்படாதீங்க மாஸ்டர், சில மனுஷங்க போல நாங்க டைவர்ஸ் எல்லாம் கேட்க மாட்டோம். ஓகே ஓகே, ஒரு நல்ல நாளா பார்த்து அதையும் செஞ்சு வச்சிடுறேன்.